Good morning. Welcome to Market Today by ECTRA Arulrajhan. Today is 23rd December 2022. ஒவ்வொரு நாளும் ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷனை கூட ஷேர் பண்ணிக்கிறோம். இன்னையோட தகவலை பார்க்கலாம். நேற்றுக்கு முடிஞ்ச அமெரிக்க சந்தை வலுவான இறக்கத்துடன் முடிந்திருக்கிறது. வலிமை குன்றி காணப்படுகிறதுன்றதை பார்க்கிறோம். டவ் ஜோன்ஸ் 1.5% இறக்கம், S&P 500 1.45, நாஸ்டாக் இன்னும் பலமான இறக்கத்துடன் 2.18% இறக்கத்தில் பார்க்கிறோம். ஆக அமெரிக்க சந்தையானது தொடர்ந்து ஒரு பலமான இறக்கத்தில் இருந்து வருகிறது. ஸோ இப்போ ஒரு முந்தானத்து ஏறின ஏற்றம் என்பது ஒரு குறுகிய கால ஒரு ஏற்றமாகவே நம்ம பார்க்கிறோம். இந்த இறக்கமானது இப்போது இன்னும் தொடர்வதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. ஆசிய சந்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது பெரும்பான்மையான ஆசிய சந்தைகள் எல்லாமே இறங்கி துவங்கி தற்போது இறங்கிய வியாபாரம் ஆகி வருகிறது. குறிப்பாக ஜப்பான் சந்தை நிக்காய், ஹாங்காங் சந்தை ஆக்சாங், சவுத் கொரிய சந்தை காஸ்பி, தாய்வான் சந்தை எல்லாமே இறங்கி வியாபாரம் ஆகி கொண்டிருக்கிற நிலைமையில ஷங்கை சீன சந்தை மட்டும் சற்றே ஓரளவுக்கு ஏற்றத்துடன் தற்போது வியாபாரமாகி வருகிறது. இதை ஒட்டி நம்முடைய நிப்டி ஆனது சிங்கப்பூர்ல SGX நிப்டி என்ற பெயரில் வியாபாரமாகிறது. இது என்னவா நடக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 70-80 புள்ளிகள் கேப் டவுன்ல தற்போது வியாபாரமாகி வருகிறது. மேபி நம்மளுடைய மார்க்கெட்ல அப்படின்றது கொஞ்சம் இந்த இறக்கம் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் வந்துச்சு அப்படின்னா அங்கிருந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆகலாம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. நேற்றுக்கு கேப் அப் ஆகும்போது இறங்கும்னு சொல்லியிருந்தோம். இப்போ கேப் டவுன் ஆகும்போது சற்று ஏறுவதற்கான வாய்ப்பு இருப்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நிப்டியோட ரேஞ்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா 18,700 சப்போர்ட் ஆகும், 18,500 இன்னும் ரெசிஸ்டன்ஸா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போது மிட் பாயிண்ட்ல இருந்துகிட்டு இருக்கு. மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் பார்க்கும்போது பெரிய மாற்றங்கள் இல்லை. 10-year பாண்ட் yield 3.69, 6.5ல இருந்து 6.9 இருக்கு. டாலர் இண்டெக்ஸ் பெரிய மாற்றம் இல்லை, 104.33 இருக்குது. பிரெண்ட் க்ரூடும் பாத்தீங்கன்னா நேற்றுக்கு $82 இருந்தது, இப்போ $81.6. கோல்டு மட்டும் கொஞ்சம் இறங்கி இருக்கு, 1,800 கீழே வந்திருக்கு, $1,793 பெர் அவுன்ஸ்ல இருக்கு. USD INRம் பெரிய மாற்றம் இல்லை, 5 பைசா 8 பைசா மாற்றத்தில் இருக்கிறத பார்க்கிறோம். $82.75 தற்போது வியாபாரமாகி வருகிறது. மைக்ரோஸ் அப்படின்னு சொல்லும்போது Q3 earnings நான் ஞாபகப்படுத்திட்டே இருக்கிறேன். ஏன்னா இதுல முக்கியமான நாட்களும் சந்தையில் மாற்றம் நிகழக்கூடிய ஒரு வாரமாக இருக்கலாம். அப்படின்றதுனால ஜனவரி 2ஆம் வாரத்தை மனசுல வச்சுக்கோங்க. SLTech, இன்ஃபோசிஸ், HDFC பேங்க் எல்லாமே 2வது வாரத்துல காலாண்டு முடிவுகள் வர இருக்கிறது Q3. FIs அண்ட் DIs ரெண்டு பேருமே நேற்றுக்கு பையரா இருக்கிறாங்க. FIs வந்து 928 crores பை பண்ணிருக்காங்க. DIs பாத்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவ் பைன்னு சொல்லக்கூடிய வகையில 2,206 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இப்படி ரெண்டு பேருமே வாங்கினா எப்படி சார் இவ்வளவு தூரம் மார்க்கெட் இறங்கும் விழுகிறது அப்படின்ற ஒரு கேள்வியா கூட இருக்கலாம் உங்களுக்கு. ஸோ இறக்கங்கள் அப்படின்றது வந்து இந்த கேஷ் மார்க்கெட் செக்மெண்ட்டை பத்தி சொல்ல முடியாது. இன்னும் F&O செக்மெண்ட்ல அதிகமான அளவு விற்பனையை FIs கூட்டி வருகிறார்கள் என்பதை ஒரு தகவலாக இங்கே பகிர்ந்து கொள்கிறோம். கேண்டில் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நேத்திக்கும் என்ன கலர்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பியர் கேண்டில் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஸோ தொடர்ந்து அப்படின்னு பார்க்கும்போது நடுவில் 2 நாள் மட்டுமே ஒரு ஏற்றம் வந்தது. அதை விட்டு 1, 2, 3, 4, 5 நாட்களாக இறக்கத்தில் இருக்கிறது. நடுவில் 2 நாள் ஏற்றத்தை தவிர. ஸோ இந்த பேட்டர்ன் ஃபார்மேஷன் வரும்போது நம்ம 5 நாட்களுக்கு முன்னாடியே சொன்னோம் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் இறங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. டார்கெட் 17,930 நோக்கி நகர்கிறது. இப்போ ஏறக்குறைய அந்த எல்லைக்கு சற்றே அருகாமையில் வந்து விட்டதாக பார்க்கிறோம். ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் ஃபார் லிவிங் மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் ஜனவரி 2ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஒரு மாதத்துக்கான பயிற்சி வகுப்பு. இதுல எப்படி மந்த்லி இன்கம், வீக்லி இன்கம், டெய்லி இன்கம் அப்படின்றதெல்லாம் எடுக்கலாம்ன்றதுக்கான ஒரு பயிற்சி வகுப்பு. ஒவ்வொரு நாளும் காலைல 11 மணிக்கு எக்ட்ரா டிவி தமிழ் சேனல்ல ஃபியூச்சர்ஸ் நிஃப்டியை நம்ம லைவ் அனலைஸ் பண்றோம். அன்னன்னைக்கான வியாபார வாய்ப்புகளை அடையாளம் காண்கிறோம். அதை நீங்க பாருங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள்.